Hi smart kids. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா how to speak in English, how to speak English fluently, tips to learn spoken English, first step for speaking in English இப்படிங்கிற எல்லா கொஷினுக்கும் ஆன ஆன்சர்ஸ் ஆர் ஐடியாஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Step 1. Set your target and don't be afraid. ஒன்ஸ் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறோம்னு முடிவு பண்ணிட்டீங்க, உங்கள் டார்கெட்டை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேச ஆரம்பிச்சிடுங்க. உங்களுக்கு எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம். உங்கள் மேலே நல்ல கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் இருங்க. என்னால் பேச முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்காதீங்க. பேச முடியும் அப்படிங்கிற டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நாம் நினைக்கிறத இன்னொருத்தவங்கக்கிட்ட கன்வே பண்ணுறதுக்காக தான் நம்ம லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம். அந்த வகையில் இங்கிலீஷுங்கிறதும் ஒரு லாங்குவேஜ் மட்டும்தான். எல்லாருக்கும் ஏதோ ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கும். அதே போல் நாம் அடிஷ்னலாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்க போகிறோம், அவ்வளோதாங்க. இதை நீங்கள் பெருசாக நினைக்கக்கூடாது. நம்ம ஒரு லாங்குவேஜ் பழகும்போது கண்டிப்பாக அதில் மிஸ்டேக்ஸ் வரும். நம்ம தமிழ் பழகும்போது எப்படி கரெக்டாக நம்ம பேச ஆரம்பிச்சிருப்போமா? கிடையாதுங்க. ஒவ்வொரு வேர்ட்ஸாக நம்ம பேசியிருப்போம், அதையும் நம்ம தப்பாக உச்சரித்து பேசியிருப்போம். அதே போல தான் நம்ம இப்போ இங்கிலீஷும் பழக போகிறோம். என்ன, நம்ம அப்போ சின்ன வயசில் இருக்கும்போது நமக்கு அது பெருசாக தெரியல. இப்போ நம்ம ஓரளவுக்கு வளர்ந்துட்டோம். இப்போ நம்ம தப்பு பண்ணால் யாராவது நம்மளை ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம், அது மட்டும் இல்லாமல் ஒரு தயக்கம் இருக்குது. ஸோ அதையெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாமல் பயப்படாமல் நம்ம ஃபிக்ஸ் பண்ண டார்கெட் என்ன? இங்கிலீஷில் பேசணும். ஸோ அதுக்கு நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும் பத்தாது, அதுக்காக நம்ம பயப்படாமல் அந்த டார்கெட்டை நோக்கி பயணிக்கணும். ஸ்டெப் 2. ப்ராக்டிஸ். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டா மட்டும் பத்தாதுங்க, அதை நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். எந்த ஒரு சிச்சுவேஷனையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களுக்கு எங்கெல்லாம் சிச்சுவேஷன்ஸ் அமையுதோ, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதோ இங்கிலீஷில் பேசுறதுக்கு, அந்த இடத்துல எல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பேசிகிட்டே இருங்க. ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு அது பழகும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதே தாங்க. உங்களுக்கு யாரும் அப்படி பேசுறதுக்கு இல்லை அப்படின்னா பரவாயில்லைங்க, உங்ககிட்டயே நீங்கள் பேசி பழகுங்க. ஸ்டெப் 3. லிசன் இங்கிலீஷ். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இங்கிலீஷ் கான்வர்சேஷனை கேட்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இங்கிலீஷ் உங்களுக்கு பழக்கமாகும். நீங்கள் அதை கேட்டு ஒரு பழக்கம் இருக்கும்போது நீங்கள் பேசுகிறதுக்கும் அது ரொம்ப அதிகமாக ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கிலீஷை லிசன் பண்ணுங்கள். எங்கெங்கே லிசன் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் கார்ட்டூன்ஸ் நிறையா பார்க்கலாம். ஏன் கார்ட்டூன்ஸ் அப்படின்னா அதில் தான் பேசிக் லெவல் இங்கிலீஷ் இருக்கும். அதாவது டஃப்பான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் குழந்தைகளுக்கு எப்படி பேசுனா அந்த கான்வர்சேஷன் இருந்தால் புரியுமோ அந்த லெவலில் இருக்கும். அந்த லெவல் வேர்ட்ஸை உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அர்த்தம் நீங்கள் பெருசாக போய் தேடணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அண்ட் அதில் வர சப்டைட்டில்ஸையும் நீங்கள் கவனிக்கணும். கவனிச்சுட்டு அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் லிசன் பண்ணி கேட்கணும். ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற கார்ட்டூன் சேனல்ஸோட லாங்குவேஜை இங்கிலீஷ்க்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அந்த லாங்குவேஜில் நீங்கள் பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ஒரு லாங்குவேஜ் உங்களுக்கு பழக்கமாகும். ஏன் லிசனிங் அப்படிங்கிறது முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, நாம் குழந்தையா இருக்கும்போது எப்படி நம்ம தமிழ் கற்றுட்டுருப்போம், நம்மளோட பேரண்ட்ஸ் ஆர் நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாரும் பேசியிருப்பாங்க. அதை ஃபஸ்ட்டு நம்ம லிசன் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் அதை நம்ம பேச ட்ரை பண்ணியிருப்போம். அதே சேம் மெத்தட் தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் லிசன் டு இங்கிலீஷ் கான்வர்சேஷன்ஸ். ஸ்டெப் 4. திங்க் இன் இங்கிலீஷ். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃப்ரீ டைமில் இங்கிலீஷில் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு விஷயத்தையோ இல்லை நீங்கள் யோசிக்கிற விஷயமாகட்டும், அதை நம்ம எப்படி நம்ம இங்கிலீஷில் நம்ம யோசிக்கிறது, ஆர்எல்ஸ் அந்த விஷயத்தை நம்ம அவங்கக்கிட்ட எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லியிருப்போம் அப்படின்ற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளேயே உங்களுக்குள்ளே நீங்கள் திங்க் பண்ணி பேசி பழகணும். இந்த திங்கிங் ப்ராசஸ் கேட்கும்போது ஃபன்னியாக கூட இருக்கலாங்க. பட் இந்த திங்கிங் ப்ராசஸ் தான் நீங்கள் பேசும்போது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்களோ அதைத்தான் நீங்கள் சொல்லணும், கன்வே பண்ணணும், பேசணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் தான் நீங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் திங்க் பண்ணி உங்களுக்குள்ளேயே பேசி அதை பழக்கமாக்கிக்க போகிறீங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் பழக்கமாகும். ஸோ திங்க் இன் English. Step 5. Learn sentences, not
வேர்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கும் போது அதில் இருக்கிற வேர்ட்ஸோட மீனிங் தெரிஞ்சுக்கணும் தான். பட் ஆனால் நீங்கள் ஒவ்வொரு வேர்டாக நீங்கள் மீனிங் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் சென்டென்சஸ் போகலாம் அப்படின்னா அது ஒரு லாங் ப்ராசஸ் ஆயிரும். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சென்டென்சஸாக கற்றுக்கும் போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிற வேர்ட்ஸோட மீனிங்கும் சேர்த்து தான் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் லேட் பண்ணாமல் நீங்கள் டைரெக்டாக சென்டென்சஸ்க்கே நீங்கள் போய்க்கிறது நல்ல ஒரு விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராசஸ் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணும்போது டைரெக்டாக நீங்கள் சென்டென்சஸை நீங்கள் வந்து ஈஸியாக பேச ஆரம்பிச்சிருவீங்க. இதே நீங்கள் வேர்ட்ஸ்லேருந்து கற்றுக்குறீங்க அப்படின்னா, அந்த எத்தனை ஒரு சென்டென்ஸ்க்கு ஒரு 3 வேர்ட்ஸ் இருக்குன்னா அந்த 3 வேர்ட்ஸை நீங்கள் கரெக்டாக அந்த இடத்துல நீங்கள் மேட்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டியதாக வரும். ஸோ நீங்கள் டைரெக்டாக சென்டென்சஸில் பழக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் பேசும்போதே நீங்கள் ஈஸியாக நீங்கள் பேச முடியும். ஏன்னா யோசிச்சு நம்ம பேசணும் அப்படிங்கிற அவசியம் அந்த இடத்துல உங்களுக்கு இருக்காது. அதனால இந்த ஒரு மெத்தட் உங்களுக்கு ரொம்பவே இங்கிலீஷ் லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அண்ட் குவிக்காக இங்கிலீஷ் லாங்குவேஜை லேர்ன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லேர்ன் சென்டென்சஸ் நாட் வேர்ட்ஸ். ஸ்டெப் 6, pay less attention to grammar. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு நினச்சா கூட எனக்கு கிராமர் தெரியாதுப்பா, நான் எப்படி இங்கிலீஷில் பேச முடியும், இங்கிலீஷ் கிராமர் ரொம்ப டஃப்பாக இருக்குது, என்னால் அதை புரிஞ்சுக்க முடியல, அது ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இங்கிலீஷில் பேசாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி நீங்கள் யோசிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா ஒரு லாங்குவேஜ்க்கு கிராமர் முக்கியம்தான். இப்போ நம்ம லாங்குவேஜே எடுத்துக்கோங்களேன். தமிழில் நம்ம இலக்கணம் 100% நம்ம ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னா டவுட்டு தாங்க. அதே போல தான் இங்கிலீஷ்லையும். நீங்கள் இங்கிலீஷில் நீங்கள் டேரெக்டாக ஒரு சென்டென்சஸாக நீங்கள் ஃப்ரேம் பண்ணி பேசி பழகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிற கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நீங்கள் கிராமர்லேருந்து ஆரம்பிக்காமல் டைரெக்டாக சென்டென்ஸ்லேருந்தே நீங்கள் ஆரம்பிங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கிராமர்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா மேபி நீங்கள் அதில் கன்ஃபியூஸ் ஆகி எனக்கு இங்கிலீஷே வேண்டாம்ப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அளவு நீங்கள் போனாலும் போகலாம். ஸோ கிராமர் நம்ம போக போக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம். இது வரைக்கும் நாம் 6 ஸ்டெப்ஸ் எப்படி நம்ம ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த மெத்தடை நம்ம பேசிக்காக வச்சு நம்ம ஸ்மார்ட் கிட்ஸ் சேனலில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் நம்ம கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். எங்கள் கூட சேர்ந்து உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஸ்மார்ட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம ஸ்மார்ட் கிட்ஸ் சேனலோட ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, உங்களை எல்லா சிச்சுவேஷனுக்கும் தகுந்த மாதிரி நீங்களாக நினைக்கிறத ஃப்ளூயண்ட்டாக மட்டும் இல்லாமல் கண்டினியூஸாக பேச வைக்கிறது தாங்க. நம்ம கிளாஸ் எப்படி இருக்கும்னா ஒரு 10 or 20 சென்டென்சஸ் கொடுத்து அதை ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறது இல்லைங்க. ஏன் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சொல்லி கொடுக்குற அந்த சென்டென்சஸ் வச்சு மட்டும் நம்ம எல்லா சிச்சுவேஷனையும் நம்மளால் எதிர்கொள்ள முடியாது. ஏன்னா நம்ம சந்திக்கிற சிச்சுவேஷன்ஸ், பர்சன்ஸ் எல்லாமே டிஃபர் ஆகலாம். ஸோ நீங்களாக எப்போ ஒரு பர்ஃபெக்டாக சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண பழகுறீங்களோ அப்போ தான் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக எல்லா சிச்சுவேஷனையும் உங்களால் எதிர்கொள்ள முடியும். அதுக்காக உங்களை தயார்படுத்துறது தாங்க நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸோட ஸ்பெஷாலிட்டி. உங்களுக்கும் எங்கள் கூட சேர்ந்து இந்த மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்மார்ட் கிட்ஸ் சேனல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் ஸ்மார்ட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.